ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாம் சாப்பிட்ற அந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எப்படின்னு பார்க்கலாமா? டாம் அண்ட் ஜெரியில் வர அந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கை இதுக்கு 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் தான் வேணும் இதுக்கு. அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த மாதிரி பெசறினதை ஒரு 1/2 hour விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஊறின சிக்கனை எடுத்து வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இது கூடவே இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கை மேஷரை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. வேக வச்ச சிக்கனையும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துட்டு இந்த லெக் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைங்க. இதில் தான் நம்ம சிக்கனை மேஷ் பண்ணி அதில் அப்படியே பிடிக்க போகிறோம், லாலிபாப் மாதிரி. இது இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாவோட கலவையோட கலந்து அது நல்லா நமக்கு பிடிக்க வரும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே இட்டாலியன் சீசனிங் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து சீஸை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இந்த லெக் பீஸில் இந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சு வைக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து நல்லா அழகாக கலவையாக இப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாலிபாப் அந்த ட்ரம்ஸ்டிக் ஷேப்பில் அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 6 பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா இறுகி நல்லா செட் ஆகும். இதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். தொட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழச்சி வச்சுக்கோங்க. மீதியை ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் 2ஆக டிவைட் பண்ணி ரெண்டுத்தையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour ஆன அந்த சிக்கனையும் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இந்த சிக்கனை இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் இந்த மாதிரி 2 தடவை பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு நம்ம வெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்லேயும் ஒரு தடவை பெரட்டி விட்டுடுங்க. அந்த மைதா மாவு கலவையில் பண்ணிவிட்டு நான் ப்ரெட்டை அப்படியே மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த மாதிரி தோச்சி எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். எடுத்து வச்ச இந்த சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம டாம் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.